நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் வந்து சிவியராக அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணுறனால உங்களுடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் ரீகவரி டைம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை ஏன் நார்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 24 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1 இருந்து பார்ட் 23 வரைக்கும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த முழு நார்சிஸ்டிக் சீரீஸையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் கரண்ட்டில் இருக்கீங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நார்சிஸ்டிக் அபியூஸ் சைடு எஃபெக்ட்ஸ் பார்ட் 24. மக்களை, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸோ இல்லைனா ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, உங்களுடைய ஸ்டோரியை வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ramcontent88@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ நான் வந்து இந்த கண்டென்ட் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அது பப்ளிஷ் பண்ணுறேன் ஃபார் அவேர்னஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் அதர் பீப்புள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கமெண்டில் கூட போஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அது ஒரு வீடியோவாக கூட போடுறேன். ஸோ முழுக்க இந்த நார்சிஸ்டிக் ஸ்டோரி நீங்கள் வந்து எனக்கு மெயிலில் ஷேர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். அதை வந்து உங்களுடைய பேரெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லி நம்ம போட போகிறதில்ல. இது முழுக்க இப்போ நான் எப்படி ஒரு அவேர்னஸ்க்காக போகிறனோ அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டோரி ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மெயில் ஐடிக்கு. ஸோ நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் கரண்ட்லி இப்போ இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஸோ நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதனால் வந்து நீங்கள் இந்த மெயில் ஐடியில் எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இது நீங்கள் பண்ணுறதுனால, சப்போஸ் உங்கள் ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதுனால அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரீகவரி, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயத்தை எழுதும் போது அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும் சைக்காலஜிக்கலி. ஸோ அதனால் வந்து அந்த ஃபுல் ஸ்டோரியும் நான் படித்து பார்த்து எனக்கு அதில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளையும் பண்ணுறேன். அண்ட் முழுக்க இந்த விஷயத்தை வந்து நான் இந்த ஃபுல் சீரீஸுமே நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து விக்டிம்காக மட்டும்தான் இதை வந்து ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுறேனே தவிர ஒரு பர்சனை வந்து நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வேலிடேஷன் அதுக்காக வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணலை. ஸோ அதை வந்து நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சில பேர் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலிடேஷன் மட்டுமே வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஷார்ட் டைமான நான் வந்து ஒரு புலம்பணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சப்போர்ட் குரூப்பை யூஸ் பண்ணுறாங்க. மக்களை ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு நார்சிஸ்டிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டே தான் ஒரு சொல்யூஷன். ஒன்று வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரீகவரி வேணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் குரூப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ பார்த்தாலுமே அவங்க உங்களுக்கு வந்து ஒரு தெரப்பியோ இல்லை வந்து மெடிக்கேஷனோ கொடுத்தா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை அப்படின்னா சப்போஸ் அந்த டாக்ஸிக் பீப்புள் அவங்களே பண்ண தப்பை உணர்ந்துட்டாங்க, அவங்க திரும்ப என் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து எனக்கு அவங்க சொல்கிறது நம்பலாமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் கேட்டாலுமே ஒரு சப்போர்ட் குரூப் ஒரு விஷயத்தை கொடுக்கும். பட் அட்லாஸ்ட் வந்து டிசிஷன் உங்களது தான். பட் அதெல்லாம் வேண்டாம், என்னால் இந்த பர்சன் விட்டு வெளியே வர முடியாது, நான் இவங்களை மாற்றணும், இவங்களை நான் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் குரூப் போகிறதோ இல்லை இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்குறதோ யூஸ்லெஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை ஒரு 3000 4000 ஒரு செஷன் கொடுத்து போகிறீங்கன்னா கூட அட்லாஸ்ட் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. நீங்கள் சும்மா புலம்புறதுக்காக அது போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் குரூப் ஒரு வேலிடேஷன் இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே வர மாட்டேன்னு ரொம்ப ஸ்டபானாக இருக்கீங்க, ஈவன் தோ இட் ஹர்ட்ஸ் யூ அப்படின்னாலும்
அப்போது அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. கரெக்டாக? அட்லாஸ்ட் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. யார் சொன்னாலுமே அதை பெருசாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலிடேஷன் மட்டுமே எனக்கு வேணும், இவங்க நார்சிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலிடேஷன் மட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனால் எந்த யூஸும் யாருக்குமே கிடையாது. அட்லாஸ்ட் நீங்கள் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த சப்போர்ட் குரூப்போ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ சைக்காலஜிஸ்ட்டோ உங்களுக்கு தேவைப்படும். புலம்புறதுக்கு இல்லை அந்த ஷார்ட் டைம் ரிலீஃபுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. நீங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மட்டுமே இந்த மாதிரியான சப்போர்ட் குரூப்பெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட ஹம்புளான ஒரு சஜஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வாட் இஸ் நார்சிஸ்டிக் அப்யூஸ்? ஏன்னா இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்சிஸ்டிக் அப்யூஸ்னால் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க உங்களை எமோஷ்னலாக இல்லைனா சைக்காலஜிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் அப்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் எமோஷனல் அப்யூஸ், வாட் இஸ் சைக்காலஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து அப்யூஸ் அப்படின்றது வந்து ஒரு பர்சனுக்கு தெரியும் ஒருத்தங்க அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் போகிறீங்க, ஏதோ ஒருத்தவங்க வந்து உங்கள் வண்டி இடிச்சிடுறாங்க, திரும்ப நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை அப்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கோவம் வரும், நீங்கள் சண்டை போடுவீங்க, இல்லைனா வந்து ஏதாவது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஆனால் இந்த எமோஷனல் அப்யூஸ், இந்த சைக்காலஜிக்கல் அப்யூஸ் அப்படின்றது மென்டல் அப்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அப்யூஸ் வந்து ஒருத்தங்க உங்களை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமல் அதில் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஒரு ப்ரொலாங்டு டைம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை இந்த கரையாக வந்து அரிக்கிற மாதிரி அரித்து உங்கள் மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாக டெஸ்ட்ராய் பண்ணி அட்லாஸ்ட் உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டேஞ்சரான அப்யூஸ் தான் இந்த எமோஷ்னல் ஆர் சைக்காலஜிக்கல் அப்யூஸ். இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நோன் பீப்புள் கிட்டேருந்தே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ் யாருக்கிட்டே சண்டை போடுறீங்க, உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாது. அதாவது இந்த அப்யூஸ் வந்து ப்ரொலாங்டு டைம் இதை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்கன்னெலாம் கிடையாது. அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க டிஸ்ரெஸ்பெக்டாக அவங்கள ட்ரீட் பண்ணிட்டாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் திரும்ப சண்டை போடுவீங்க. அண்ட் இது வந்து உங்களை வந்து அந்த ஷார்ட் டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குமே தவிர ஒரு லாங் டைமில் உங்களை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. பட் எமோஷ்னல் ஆர் சைக்காலஜிக்கல் அப்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரொலாங்டு டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து உங்கள் பிரெயினை வந்து பயங்கரமாக பாதித்து அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரையை நான் முன்னாடி சொல்கிற மாதிரி அரித்து உங்கள் பிரெயினை அரித்து உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு தள்ளி விட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் திரும்ப ரீகவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏஜ்டு ஆகிடுச்சுன்னா அது வந்து இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். நீங்கள் நிறையா சப்போர்ட் குரூப்லலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து நார்சிஸ்டிக் அப்யூஸில் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரீகவர் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு, 12 இயர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி சில ஷாக்கான ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் உங்கள் பிரெயினை என்ன பண்ணும், ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, ஆக்சுவலி நார்சிஸ்ட் என்ன தான் உங்களை பண்ணுறாங்க அப்படின்றது தான் எனக்கு டீட்டெயில்டாக ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒய். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும்ல, ஒய் நார்சிஸ்ட் இஸ் டூயிங் திஸ் அப்படின்னா, நம்ம பார்ட் 1லேருந்து 23 வரைக்கும் நிறைய இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் ஷார்ட்டாக சொல்லணுன்னா கண்ட்ரோலிங் த விக்டிம். கரெக்டாக? ஒரு கண்ட்ரோல் உங்கள் மேலே எடுக்கிறதுக்காக நார்சிஸ்டிக் அப்யூஸ் வந்து நார்சிஸ்ட் பண்ணுறாங்க. இது இன்டென்ஷனலாக அன்இன்டென்ஷனலாக அப்படின்றத நான் அடுத்து வரக்கூடிய சில விஷயத்தில் சொல்கிறேன். பட் இந்த கண்ட்ரோலிங் த விக்டிம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த விக்டிம் வந்து ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம் இனிஷியலில், இல்லைனா வந்து அவங்க ஒரு இன்னசென்ட் பீப்புளாக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நார்சிஸ்ட் வந்து சில ஸ்ட்ராட்டஜி மூலமாக அந்த விக்டிமை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அட் த எண்டு தேவை. அது ஏன் அப்படின்னா பவர். இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுடைய கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளை நம்ம பார்ட் 1லேருந்து 23 வரைக்கும் நிறையா பேசியிருக்கோம். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பவர் அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் விக்டிம் கிட்ட இருந்து. ஆக்சுவலி நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து ஷார்ட்டாக சொல்லணுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்க ரொம்ப இன்செக்யூர்டான இன்ஃபீரியரான பீப்புள் உள்ளுக்குள்ளார. ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு விதமான ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு கிராண்டியாசிட்டியில் நான் தான் பெருசு அப்படின்றதில் இருப்பாங்க. ஆனால் அதை அவங்களால அச்சீவ் பண்ண தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பீப்புள், அவங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் மூலமாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பீப்புளை அவங்களுடைய சப்ளையாக, அதாவது ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வாட் எவர் இட் இஸ், அதில் சூஸ் பண்ணி அந்த பர்சன் மேலே நார்சிஸ்டிக் அப்யூஸ்
செஞ்சு அந்த விக்டிமை தனக்கு ஸ்லேவாக ஆக்கி அவங்கள விட தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளார ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர் அவங்க ஃபீல் பண்ணும். அந்த ப்ளஷர் அவங்களுக்கு இருக்கும்போது தான் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸாக மாறி அவங்களோட அவங்களுடைய லைஃப் என்ன சொல்கிறது, இப்போ ஜாம்பி மாதிரி எப்படி ஜாம்பி போய் கடிச்சாதான் உயிர் வாழும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களால லைஃப்பில் வாழ்கிறோம் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஃபுட்டே இல்லாத மாதிரி அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நார்சிஸ்ட்டை வந்து தனியாக விட்டால் தே ஆர் நத்திங். அதாவது அந்த சப்ளை அந்த விக்டிமால தான் அவங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே. இஃப் தெர் இஸ் நோ விக்டிம் அந்த சப்ளை இல்லை அப்படின்னா நார்சிஸ்ட் நத்திங். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. நாருக்குன்னு தனியான ஒரு மனம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தான் பூன்னு வச்சுக்கோங்க, நார்சிஸ்ட்டு தான் வந்து அந்த நார்னு வச்சுக்கோங்க. அந்த பூ விழுந்துருச்சுன்னா அந்த நார் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் நார்சிஸ்ட். ஸோ அவங்க எந்த பெஸ்ட்டு பூன்னு சூஸ் பண்ணி அது கூட தன்னை லிங்க் பண்ணிப்பாங்க. ஸோ அதோட ஐடென்டிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 23 வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு என்ன வேணும். ஸோ த நீட் பவர் ஃப்ரம் த விக்டிம், தட்ஸ் வை தே ஆர் டூயிங் திஸ் நார்சிஸ்டிக் அப்யூஸ். ஹவு? அடுத்த கொஸ்டின், எப்படி அதை அவங்க பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்னா. இல்லை இது தெரியாமல் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடியும். த்ரூ மேனிப்புலேஷன், இதுதான் நார்சிஸ்டோடைய என்ன சொல்கிறது பிஹேவியர், அவங்களுடைய கம்ப்ளீட் கேரக்டர், இது எல்லாமே சொல்லலாம். நார்சிஸ்ட் அப்படின்னாலே தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி மேனிப்புலேட்டிவ். மேனிப்புலேஷனில் அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு நார்சிஸ்ட் மேனிப்புலேட்டிவாக இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு மேனிப்புலேஷன் தான் அவங்க லைஃபே ஃபுல்லாகவேன்னு வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் ஒரு மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரில் தான் அவங்கள அப்ரோச்சே பண்ணுவாங்க. என்ன மாதிரியான மேனிப்புலேஷன்லாம் ஒரு விக்டிம் கொடுப்பாங்க. அதாவது விக்டிம்ன்றது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை சூஸ் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணுறது, உங்களை அந்த 4 செவத்துக்குள்ளார அவங்க அடிக்கிறது தான். ஆனால் உங்களை அடிக்கிறாங்கன்றது வெளியே கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அந்த ஸ்லேவை உருவாக்குவாங்க. அதாவது அந்த விக்டிமை வந்து அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் ஸ்லோ பாய்சன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து அதுக்கு டியூன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க மேனிப்புலேஷன் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இது எல்லாத்த பற்றியும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிலது இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வருது. பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது, இப்போ நீங்கள் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணுறது, கோஸ்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இருந்தாலுமே அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை அவங்களுடைய பவரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டிங் பண்ணுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளார நீங்கள் இருந்தாலும் சண்டை போட்டு அவங்க தனியாக சமைச்சுப்பாங்க. சைலண்ட்னாலே அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் உங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் நீங்கள் கெஞ்சினாலுமே அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த சைலண்ட் ட்ரீட் மூலமாக நீங்கள் தான் தப்புன்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மேனிப்புலேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படுவீங்க. அவங்கக்கிட்ட திரும்ப சண்டை போட்டால் அவங்க நம்மளை பிளாக் பண்ணிவிடுவாங்களோ, கோஸ்ட் பண்ணிடுவாங்களோ, ஓடி போயிடுவாங்களோ, இல்லை வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக இருந்துருவாங்களோ அப்படின்னு விக்டிமை வந்து பயமுறுத்துறதுக்காக ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனிப்புலேஷன் ரியாக்டிவ் அப்யூஸ். இந்த ரியாக்டிவ் அப்யூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு எந்த சீரீஸ்னு அந்த சீரீஸில் அந்த ஓல்ட் சீரீஸில் எந்த நம்பர்னு ஞாபகம் இல்லை அந்த பார்ட்டு. பட் இந்த ரியாக்டிவ் அப்யூஸ்னால் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இப்போ நார்சிஸ்டிக் பீப்புள் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்க ஏதோ ஒரு சின்ன சண்டைக்கு உங்களை அசிங்கமாக திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ரியாக்டிவ் அப்யூஸ். அதாவது கடைசியில் நீங்கள் தான் தப்புன்னு உங்கள் மேலே திருப்பி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க உங்களை அசிங்கமாக திட்டுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் கேட்க முடியாமல் உங்களுக்கு ஒரு சின்ன கோவம் வந்து, உன்னை உங்கள் அப்பா அம்மா சரியாகவே வளர்க்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க அப்படின்னா, என் அப்பா அம்மா பற்றியே நீ பேசுகிறியா, அப்போ நீ வந்து உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அவங்க உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க உங்களை அசிங்கமாக திட்டிருப்பாங்க, கையை நீட்டி அடிச்சிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் இந்த வார்த்தை தான் கேட்டிருப்பீங்க, ஆனால் அந்த வார்த்தை தான் பெரிய வார்த்தை மாதிரி நீங்கள் தான் அவங்கள அப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விடுவாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஹியூமன் நேச்சரே கிடையாது, கரெக்டாக? ஏன்னா நியூட்டன் லாலே இருக்குது, ஒரு ஆக்ஷன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கான ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது. அட் த எண்ட் நீங்கள் பேசின வார்த்தை தான் பெரிய வார்த்தை மாதிரி உங்களே நம்ப வைப்பாங்க. அதுதான் ரியாக்டிவ் அப்யூஸ். எமோஷ்னல் பிளாக்மெயில், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து வாக்கிங் ஆன் த எக்ஷெல் மாதிரியே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அதாவது எப்படின்னா, உங்களை வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது. நான் வந்து நீ இந்த மாதிரி பண்ணனா நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன், இல்லைனா நான் வந்து கையை அறுத்துப்பேன், இல்லைனா வந்து நான் சூசைட் எனக்கு ஃபீல் ஆகுது நீ பண்ணுறது, இல்லைனா நான் வந்து
எனக்கு வந்து உன்னை பிடிக்காம நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலாக உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்லோவாக உங்கள் மைண்டுக்கு என்ன ட்ரிகர் ஆகணும், நம்ம எந்த சண்டை அவங்க போட்டாலும் எவ்வளோ திட்டினாலும் நம்ம அமைதியாக போயிடும், நம்ம எதாவது பண்ணால் அவங்க எதாவது பண்ணிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து விக்டிம்க்கு உருவாக வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாலும் ஒரு பயங்கரமான மேனிப்புலேஷன். அப்புறம் கேஸ் லைட்டிங். இந்த கேஸ் லைட்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் மேனிப்புலேஷனில். ஏன்னா நார்சிஸ்டிக் வந்து டே டு டே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்கிறது அப்படின்றது தான். இது வந்து ரியாலிட்டியிலேருந்து விக்டிமை வந்து அப்படியே வெளியே தள்ளும். நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியரில் பயங்கரமாக பாதிக்கும். ஏன் அப்படின்னா நீங்களே வந்து ஐயோ நம்ம ஏதோ மறக்கிறோமோ, நமக்கு வந்து மெமரி லாஸ் ஆகுதோ, நமக்கு வயசாகிட்டே போதும், இந்த மாதிரி நிறையா உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவங்க வாயில் சொல்கிறதெல்லாம் பொய் தான், பொய் மட்டும்தான் இருக்கும். ஒரு பொருளை எடுத்துகிட்டு நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பொருளை வச்சுட்டு நான் வைக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட நீங்கள் டெய்லியும் இருக்கும் போது அந்த ரியாலிட்டி செக் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ் லைட்டிங் பண்ணும். ப்ளேம் ஷிஃப்டிங் வந்து அகைன் அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் அவங்க ஃபேமிலி முன்னாடி ப்ரூவ் பண்ணால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு சாட்சி எடுத்து வச்சு எல்லா ப்ளேமுமே உங்கள் மேலே போடுவாங்க. ஸோ அட் த எண்டு வந்து அந்த ப்ளேம் வந்து நீங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களை வந்து மாற்றுவாங்க. ட்ரையாங்குலேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் பர்சனாக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார எப்போவுமே வர்ச்சுவலாக கூட கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய எக்ஸு இல்லைனா அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்க சப்போஸ் ஒரு மேல் நார்சிஸ்டிக்னா ஒரு பொண்ணுனா பையன், யாரோ ஒருத்தரை தேர்ட் பர்சனாக உங்கள் இதில் கொண்டு வந்து உங்களுடைய ஜெலஸை வந்து அதிகப்படுத்தி அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் அபண்டன்மெண்ட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாரு எனக்கு வந்து இன்னொரு பர்சன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக். அது கில்ட் ட்ரிப்பிங். இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவை போடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மேனிப்புலேஷன். அதாவது அவங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இந்த தப்புக்கே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு அஃபருக்கு போகிறாங்க, உங்களை சீட் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா நீங்கள் போய் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நான் இது பண்ணதுக்கே காரணம் நீ தான், என்னை நீ சரியாக பார்த்துக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த கில்ட்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா விக்டிம் பயங்கரமாக மென்டலாக பாதிக்கப்படுவாங்க. ப்ரொஜெக்ஷன். எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவான விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா அது காரணம் நீங்கள் தான், நீங்கள் கொடுத்த ஃபுட்டுனால தான். அவங்க பண்ணக்கூடிய எல்லா நெகட்டிவையுமே உங்கள் மேலே திருப்பி விட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் உங்கள் மேலே காட்டுவாங்க. கடைசியில் நீங்கள் தான் நார்சிஸ்ட் அப்படின்னு உங்களே ஃபீல் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ண தப்பு தான், ஆனால் அந்த நெகட்டிவ்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த ஃபியூச்சர் ஃபேக்கிங் மிரரிங் வந்து பார்த்திங்கன்னா லவ் பாம்பிங் ஃபேஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபியூச்சரில் உங்களை வந்து ஐயோ நம்ம இப்படி இருக்க போகிறோம் அப்படி இருக்க போகிறோம்னு உங்களை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபேக்கிங் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களை பற்றி உங்ககிட்ட மிரரிங் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே லவ் பாம்பிங் ஸ்டேஜில் அவங்க பண்ணுவாங்க. அதாவது இனிஷியல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டு புல் த விக்டிம் இந்த ரிலேஷன்ஷிப், உங்களை ஸ்ட்ராங்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்டிவ் ஆகிறதுக்கு. பிரெட் கிரம்பிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை மேனிப்புலேஷன். அதாவது என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்ட்டை வந்து டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக 100% கமிட்மெண்ட் அவங்க கூட இருக்காது. எப்போவாவது அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் கூட ஒரு நாள் நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஒரு 4-5 நாள் இருக்க மாட்டாங்க, திடீர்னு அடுத்த நாள் வந்து பேசுவாங்க. அவங்க வந்து அடிக்கடி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அந்த விக்டிம் வந்து இன்னும் நம்ம கிட்ட கண்ட்ரோலில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த விக்டிமை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா கூட உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணிவிட்டு அவங்கள டிஷ் பண்ணிட்டு உங்களை கம்ப்ளீட்டாக வரதுக்கு நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்கன்னு பண்ணுறதுக்கு இதுவும் எக்ஸ்ட்ரீம்லி மேனிப்புலேஷன். இது வந்து நாட் ஜஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேட்டிங்கில் மட்டுமே கிடையாது, ஈவன் அவங்க வந்து குழந்தைங்க கிட்ட கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன். ஸோ இந்த ஓல்ட் மேனிப்புலேஷன் வழியாக ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நார்சிஸ்டிக் அப்யூஸ் விக்டிம்க்கு நடக்கும். இதை ஏன் வந்து நார்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்ட் ஈக்குவல் டு சர்வைவர். அதாவது நார்சிஸ்டுக்கு வந்து சர்வைவல் மெக்கானிசம் வந்து இந்த மேனிப்புலேஷன் வழியாக நடக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே. இது வந்து என்னுடைய தாட் படி அன்இன்டென்ஷனலாக பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர்னு இதை நிறையா பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நார்சிஸ்டிக் அப்யூஸ் அண்டர்கோ பண்ணவங்க ஈவன் பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட்டோ இல்லை அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிறனால தான் அவங்க நார்சிஸ்ட் அப்படின்றது. இது வந்து ஒரு ரியல் பர்சனுக்கு இப்படிலாம் இவ்வளோ இதுக்கான மீனிங் கூட நிறைய நார்சிஸ்ட்டுக்கு தெரியாது, ஆனால் அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் அண்டர்கோ பண்ணவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ஒரு 100 பேர் ஒரே ரூமில் இருந்து நீங்கள் பேசுங்களாம், உங்களுக்கு நடந்தது அவங்களுக்கும் நடந்திருக்கும், எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். அதனால தான் அது பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறோம். ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா
நார்சிஸ்ட் அப்படின்றது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றது நமக்கு அப்போ தான் புரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அன்இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. இதை வந்து அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா க்ரோத்துன்னு சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான் வந்து சர்வைவ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபியர் இருக்கனால நான் சர்வைவ் ஆகிறதுக்காக இந்த மேனிப்புலேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை அவங்க இன்டென்ஷனலாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க கிடையாது. அவங்க பிஹேவியரே அவங்க கேரக்டரே அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் வந்து இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக பண்ணுவாங்க. வாட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு பிஹேவியர், ஒரு அன்பிரடிக்டபிளான இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். இது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் கூட போட்டிருக்கேன், ஒரு குரங்கு கதை சொல்லியிருப்பேன். உங்களை வந்து ஒரு நாள் கையை நீட்டி அடிப்பாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக பேசுவாங்க. உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், ரொம்ப இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதாவது ஒரு நாள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறீங்க, அதுக்கு அவங்களுக்கு கோவம் வராது. அதே டாப்பிக்கை பற்றி அடுத்த நாள் பேசும்போது அன்றைக்கி கோவம் வந்து உங்களை திட்டுவாங்க. ஸோ எதுக்கு எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து அதாவது எப்படின்னா ஒரு டைம் அப்யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் லவ் காட்டுவாங்க, ஒரு நாள் அப்யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் லவ் காட்டுவாங்க. அதாவது உங்களை வந்து ஹாப்பினஸ் பீக்கு கொண்டு போவாங்க, திரும்ப வந்து உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, திரும்ப ஹாப்பினஸ் பீக்கு கொண்டு போவாங்க, திரும்ப தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கை நீட்டெலாம் அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டோ இல்லை ஒரு பெரிய டின்னரோ ஏதோ ஒன்று உங்களை கூப்பிட்டு போய் உங்களை வந்து ஹாப்பியாக வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் ரியலாக யோசிச்சு பாருங்களா, கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இப்படி வெளியே வந்து யோசிச்சு பாருங்களா. இப்போ நான் வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து அவங்கள ஹர்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அப்பாலஜிஸ் கேட்கணும், திரும்ப அதை நான் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். ஏன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கு, நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசியிருக்கோம், அதனால அவங்க அழுதுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுதான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். போய் பேசி யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு உட்காந்து சால்வ் பண்ணுறது தான். அதை விட்டுட்டு அந்த இன்சிடென்ட் பற்றியே பேசாத, அதெல்லாம் வேண்டாம், நம்ம அது அன்னையோட முடிஞ்சிருச்சு, வா இன்றைக்கி வந்து நான் உனக்கு ஐஃபோன் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எனக்கு வந்து நான் பண்ண தப்பை நான் திரும்ப திரும்ப தான் பண்ணுவேன், ஆனால் உன்னை நான் வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தானே. இது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இல்லை, இது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். இது விக்டிம்கே தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி ஓகே எனக்கு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி பாரு எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னா ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், சின்சியரான அப்பாலஜிஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு அழகு. யார் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுக்குறாங்களோ சண்டை போட்டு அடுத்து அது வந்து உங்களை ஏதோ அவங்க விலைக்கு வாங்குற மாதிரி, உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை அவங்க கண்டுக்காத மாதிரி, அது சரியான ஒரு விஷயமா நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால ஒரு விக்டிம்க்கு என்ன நடக்கும்னா தே ஒர்க் ஃபார் ரிவார்ட்ஸ். அதாவது அவங்க அன்பிரடிக்டபுளாக இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது. அப்போ அவங்க ஒரு டைம் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்போ அந்த நல்லா பார்த்துக்கக்கூடிய அந்த ஹாப்பியான மூடியை நம்ம திரும்ப எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு நாள் நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அடுத்த நாள் அதே டாப்பிக்கை பேசுனீங்கன்னா கோவப்படுவாங்க. எப்போ எதுக்கு கோவப்படுறாங்கன்றது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போ ப்ரோக்ராமர் மாதிரி சொல்லணுன்னா ஒரு மெமரியில் ஒரு ஆப் வந்து நான் ஒரு ரிசல்ட்டை வந்து நான் எழுதுகிறேன், அது வந்து அடுத்த நாள் வந்து அதை டிபியில் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து நான் ஃபிஷ் பண்ண முடியாது, அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் டெய்லியும் ஒரு நாளைக்கும் அந்த மெமரியை மாற்றிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டமோடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக அது எடுக்கும். அதனால் ஓவரால் எஃபிஷியன்சியே கம்மியாகும். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது என்னென்னா எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெமரியை டெய்லியும் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது பேசினா அவங்க கோவப்படுறாங்க, அப்போ இது பேசக்கூடாது, நாளைக்கு வேறு பேசணும், ஐயோ இது பேசினா கோவப்படுறாங்க, அப்போ டெய்லியும் உங்கள் கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கா. அப்போ உங்கள் டெய்லியும் நீங்கள் உங்கள் மெமரியை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் எதை பற்றி யோசிக்க முடியாது, அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிக்க முடியும். அவங்களோட ரிவார்ட்ஸுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்றது நார்சிஸ்டிக் பீப்புள் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒஸ்ட்டாக இருக்கும். அவங்க எதுவுமே உங்ககிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணவே மாட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் அதுக்கு வேறு மாதிரி, இந்த வருஷம் ஒன்று பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் அது வேறு மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கூட நடக்கிறது எல்லாமே ரொம்ப டக்குன்னு ஏதோ சர்ப்ரைசிங்காக நடக்கிற மாதிரி இருக்கும். என்ன இந்த கம்யூனிகேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம்னா, நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட நீங்கள் ஒரு டின்னர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் டின்னர் போயிருக்கீங்க. அவங்க ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, நிறைய ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த ஹோட்டலில் போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய லாஸ்ட் டைம் வந்து இங்கே ஆர்டர் பண்ணி மிச்சம் வச்சல, கொஞ்சமாக ஆர்டர் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கேஷுவலான கான்வர்சேஷன். இதுக்கு அவங்க கிட்ட இருந்து எப்படி தெரியுமா ரிப்ளை வரும்? அப்போது வந்து நீ என்னை வந்து நான் சாப்பிட்றதெல்லாம் நீ கணக்கு பார்க்குறியா? என்ன நீ வந்து இப்படி பேசுகிற? நான் எவ்வளோ ஹாப்பியான மூடில் இருந்தேன், என் மூடே நீ ஸ்பாயில் பண்ணுற, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. நீங்கள் பின்னாடியே துரத்துட்டு போய் சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் மூஞ்சை காட்டுவாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆர்டர் பண்ணாத போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கோவப்படுவாங்க, கத்துவாங்க, ஏதோ நீங்கள் தப்பாக பேசுகிற மாதிரி, நீங்கள் இந்த இடத்துல ஏதோ அசிங்கமாக பேசுகிற மாதிரி, அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற மாதிரி, அப்படி எப்படின்னு ஒரு மாதிரி பெரிய ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ட்ராமா வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். இதை எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸை வந்து நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்போவுமே புவராக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்டு உங்களுடைய you cannot able to express yourself freely, difficult in expressing yourself அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு நார்சிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சுச்சுவேஷனை எடுத்துக்கோங்களாம், ஒன்று அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க மனசுக்குள்ளார என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்களை, எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க, சரியான கஞ்சமாக, நான் சாப்பிட்றது கூட கணக்கு பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அர்த்தத்தோட உண்மையான மீனிங்கை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அது வந்து காரணம் வந்து அவங்களுடைய லோ ஈக்யூ லெவல். அவங்களுக்கு ஐக்யூ ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஈக்யூ, அதாவது எமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்றது அந்த பிரெயினில் ரொம்ப இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்றதே புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி பேசுவாங்க, சண்டை போடுவாங்க அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க கூட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணவே பிடிக்காது. சரி, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்லேயே புவர் கம்யூனிகேஷன் நடக்கும். அண்டு ஐசோலேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணுவாங்க ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில், டு இன்க்ரீஸ் தயர் நீட்ஸ் அண்ட் டிபெண்டன்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தப்பானவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லி உங்களே நம்ப வைப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்றது உங்களுக்கு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள நீங்கள் அதிகமாக டிபெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ தான் வந்து உங்களை நார்சிஸ்டிக் அப்யூஸ் போட்டு உங்களுக்கான நீங்கள் அழும்போது, நீங்கள் வந்து கஷ்டப்படும் போது எல்லாத்துக்குமே பார் நான் எப்படி இருந்த பர்சனை எப்படி மாற்றிட்டேன் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணால் தான் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான அந்த பவர் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் அந்த விக்டிமை பண்ணுவாங்க. பெரிய லெவலில் அவங்களுக்கு எம்பத்தட்டிக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே தெரியாது. ஸோ இந்த இன்வேலிடேஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய நீடு, உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் கூட அந்த குழந்தைக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு கரெக்டான டைமுக்கு தடுப்பூசி போடுறதுலேருந்து, இல்லை அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும், அது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பெருசாக அது உள்ள அவங்களுக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அவங்கள சுற்றி அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறனால இது எல்லாத்தையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் அவங்கக்கிட்ட பண்ணவே முடியாது. அது எப்போவுமே சண்டையில் தான் போய் முடியும். நீங்கள் ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் வேணும்னு சொல்லி உட்காந்தாலுமே நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பர்சனல் அட்டாக்காகவே எடுத்துப்பாங்க. நீ வந்து தப்பாக பேசுகிற, எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிற, எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிற, என்னை பற்றி தப்பாக பேசுகிற, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன மீனிங்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. புரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த இன்வாலிடேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஹவ் அப்படின்ற இதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓவரால் இந்த ஒரு காரணங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல் நார்சிஸ்டிக் அப்யூஸ் நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்யூஸ், சைக்காலஜிக்கல் அப்யூஸ்.
அதாவது த நார்சிஸ்டிக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விக்டிமை வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் அப்யூஸை வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நியூரல் மெக்கானிசம் ரிலேட்டட் டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், அதாவது கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப் ஆர் அப்யூஸ், நார்சிஸ்டிக் அப்யூஸ் ஆர் ஸ்டில் நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் அண்ட் த ரிசர்ச் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரிசர்ச் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டாக்குமெண்டட்லேருந்து நிறைய இடத்துலேருந்து எடுத்தது அப்படின்றது தான். இது ஒரு டெக்னிக்கலாக இதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். அதாவது இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும், ஏன் அதுக்கான ரீகவரி டைம் அதிகமாகுது, என்ன ப்ராப்ளம் இது வந்து உங்கள் மென்டலாக ஃபிசிக்கலாக உங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெக்னிக்கல் பற்றி நம்ம பேசுகிறனால இந்த பிரெயின் டயக்ராம் வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதாலமஸ், ஓகே, அமிக்டாலா, ஹிப்போகேம்பஸ், இந்த 3 பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். நிறைய இருக்குது. பிரெயின்னா இந்த நியூரான்ஸ் பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக். பட் ஒரு சிம்பிளாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதாலமஸ் இருக்குல்ல, இதோடைய ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சர், உங்களுக்கு பசி எடுக்கிறது, உங்களுடைய ஸ்லீப்பிங், இதெல்லாம் வந்து அது வந்து ரெகுலேட் பண்ணும். அதே மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதாவது மாஸ்டர் கிளாண்ட்லேருந்து செக்ரிகேட் ஆகக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதுதான் உங்கள் பாடியில் வந்து மெசேஞ்சர் மாதிரி, அதாவது டொப்பமைன், செரோட்டினின், இது எல்லாத்துக்குமே செக்ரிகேட் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக அது வந்து ஹைப்போதாலமஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸுக்கு தேவையான கார்டிசோல் ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணுறதும் ஹைப்போதாலமஸோடைய வேலையாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணும். அமிக்டாலா அப்படின்ற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபியர், உங்களுடைய ஆங்கர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாப்பினஸ், சேட்னஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். கரெக்டாக இது பண்ணால் நீங்கள் சேட் ஆகிடுவீங்க, இது பண்ணால் உங்களுக்கு கோவம் வரும், இதுக்கு உங்களுக்கு ஃபியர் வரும். இது எல்லாத்தையுமே அந்த மெமரியில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும்ல, அது வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து டெவலப் ஆகும்போது ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த அமிக்டாலா வந்து உங்களுக்கு அதோடைய பர்பஸ்ஸு. அண்ட் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங், உங்களுடைய என்டையர் டிசிஷன் மேக்கிங், நீங்கள் எம்பத்தட்டிக்காக ஃபீல் ஆகிறது, சிம்பத்தியாக உங்களுக்கு வர்றது, உங்களுடைய மெர்சி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எமோஷனல் ரெஸ்பான்சஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமிக்டாலா அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்போகேம்பஸ், இதோ இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி அமிக்டாலாவோட ஹைப்போதாலமஸோட இன்ட்ராக்ட் ஆகி இதெல்லாம் வந்து எமோஷனல் ரெஸ்பான்சஸை கொடுக்கும். ஆக்சுவலி இந்த ஹிப்போகேம்பஸோடைய மெயின் பர்பஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் எ நியூ மெமரி, அது வந்து உங்கள் பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆக வைக்கும். அண்ட் நேவிகேஷன், அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏர்போர்ட் எடுத்துக்கோங்களா, இப்போ நீங்கள் ஏர்போர்ட் அப்படின்னு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, ஏர்போர்ட் போவோம், உள்ளே வந்து நம்ம ஐடி கார்டு கொடுத்து உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு நமக்கு வந்து கையில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு இவ்வளோ கிலோ இருக்குது, இந்த கிலோக்கு அதுக்கு முன்னாடி போய் போர்டிங் பாஸ் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் அதை போய் செக்இன் பண்ணுவீங்க அந்த லக்கேஜை, அதுக்கப்புறம் கையில் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அலோடு இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் கொண்டு போகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டு வந்து வரதுக்காக வெயிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் அது உள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க, உங்களுடைய லக்கேஜை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போட்டு திரும்ப வெளியே வரும்போது உங்களுடைய பேக்கேஜ் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும், அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வருவீங்க, திரும்ப வந்து டாக்ஸி பிடிப்பீங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ ஓகே, இப்போ ஏர்போர்ட் அப்படின்னு எனக்கு திங்க் பண்ணால் இது எல்லாமே தோணுதில்லை, இந்த நேவிகேஷன் ஃபுல்லாகவே இருக்குல்ல, இது வந்து உங்களுடைய ஹிப்போகேம்பஸ் அப்படின்ற வழியாக தான் வரும். ஓகேங்களா, அதாவது அந்த மெமரியை க்ரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துக்கு போனால், இப்போ நீங்கள் வந்து நான் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போகணும் அப்படின்றது, எப்படி போகணும், என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரியுதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹிப்போகேம்பஸ், எல்லா மெமரியும் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த 3 பற்றியும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நார்சிஸ்டிக் அப்யூஸ்ன்னு நான் சொன்னேன். இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் வந்து இந்த 3 எப்படி அஃபெக்ட் பண்ணும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 தான் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ் மெமரிக்கு காரணம். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக நான் எழுதியிருக்கேன், இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சரை பற்றி பெருசாக எழுதியிருக்கேன். இப்போ நான் சொன்னது தான். ஸோ இது 3 தான் அதுக்கான மெயின் காரணம். இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திஸ் வில் ஆல்டர் யுவர் பிரெயின் ஸ்ட்ரக்சர், உங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சரே ஆல்டர் பண்ணும். கேட்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் சொன்னல இந்த 3 விஷயம், இது 3த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் அப்யூஸ் வந்து பயங்கரமாக பாதிக்கும்.
ஓகே. ஸோ உங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுறனால டிஃபிகல்ட்டி இன் ப்ராசஸிங் யுவர் எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ் அண்டு மெமரி. உங்கள் மெமரியும் உங்களோட எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ், நம்ம எல்லாருமே அந்த எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இருக்கும். எனிதிங் ஃபியர், ஆங்கர், ஹாப்பினஸ், சேட்னஸ் ஆர் அக்ரெஷன், எந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ்னாலுமே உங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அதுக்கான காரணம் இந்த 3 விஷயம் தான் முக்கியமாக உங்கள் பிரெயினில். ஆனால் இது அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக இந்த ஹிப்போ கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரிசர்ச் சொல்லுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஷ்ரிங்க் ஆகும்னு சொல்கிறாங்க ஃபார் த கண்டினியூஸ் குரோனிக் ஸ்ட்ரெஸ். இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக அந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறேன். இது வந்து ஷ்ரிங்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஓவர் த டைம் நீங்கள் நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருக்கீங்கன்னா. அப்படின்னா இது ஷ்ரிங்க் ஆச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹிப்போ கேம்பஸ் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் எ நியூ மெமரி, அந்த ஸ்பேஷியல் நேவிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே. இப்போது அதுக்கு உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது உங்களால் புது மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்கே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அப்போது உங்களுடைய டே டு டே லைஃப் பயங்கரமாக பாதிக்கும் மென்டலி if you are in the continuous narcissistic abuse. First of all, நார்சிஸ்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இது வந்து அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆகும்போதே பாதிச்சிருக்கும். முக்கியமாக இந்த அமிக்டாலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த எம்பத்தட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறது, சிம்பத்தியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட ஃபியர், உங்களுடைய ஆங்கர், உங்களுடைய அக்ரெஷன், உங்களோட ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்துக்குமே இந்த அமிக்டாலா தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? இப்போ இந்த அமிக்டாலாவில் வந்து நார்சிஸ்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் உங்களுக்கும், அவங்க வந்து இந்த ஜாம்பி மாதிரி கடிச்சு வச்சா நீங்களும் ஜாம்பியாக மாறுற மாதிரி உங்களுக்கு வந்து இது க்ரியேட் பண்ணும் இந்த அமிக்டாலானால். ஸோ இந்த அமிக்டாலாவில் அவங்களுக்குமே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் வந்து அவங்களால எம்பத்தட்டிக்காக ஃபீல் பண்ண முடியாது. அந்த எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களால கொடுக்கவே முடியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களால அட்டாச்மெண்ட் ஆகவே முடியாது, எம்பத்தட்டிக்காக ஃபீல் பண்ணவே முடியாது. நீங்கள் அழுதா கூட, நீங்கள் அழுறீங்க அப்படின்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அவங்க கூட நீங்கள் 30 வருஷம் இருந்தால் கூட ஒரே நாள்லேயே நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு பர்சன் கூட போகிற அளவுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த அமிக்டாலாவுடைய அந்த எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ், அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது 0. ஸோ அவங்களுக்கு EQ லெவல் 0 அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு டிஸ்ரெகுலேட் ஆகிருக்கும். அதாவது ஹைப்போதலமஸ் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், அது கார்டிசால் ஆர் டோபமைன் ஆர் செரோட்டோனின், வாட் எவர் த ஹார்மோன்ஸ், அது டிஸ்ரெகுலேட் ஆகும். ஸோ இதே தான் உங்களுக்கும் நடக்கும் நார்சிஸ்டிக் அப்யூஸில். ஸோ நார்சிஸ்டிக் அப்யூஸ் வரனால டிஸ்ரெகுலேட் த HPA axis, which is the system that controls the body's stress response system. Okay, and dysregulate the neurotransmitter அப்படின்னா உங்களுடைய டோபமைன், which is responsible for your happy hormones, endorphin, oxytocin, serotonin, இது எல்லா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் மெசேஞ்சர் உங்கள் பாடியில். யுவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல் அண்ட் ஹார்மோன்ஸ். இது டிஸ்ரெகுலேட் ஆகும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் த பிரெயின், as I said before, and increased vulnerability to the mental health disorders. இது எல்லாமே நடக்கும் நார்சிஸ்டிக் அப்யூஸ்னால. ஸோ இது என்ன டிஸ்ரெகுலேட் த HPA axis, which is the system. அதாவது இந்த HPA axis அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது, நீங்கள் அதை படிக்கவே இல்லை, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல, ஐயோ இது எழுதலைன்னா நமக்கு மார்க் கம்மியாகும்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லை, அது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டைமில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. அது வந்து நீங்கள் ஓகே அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் மறந்துடுவீங்க. அது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வரும்போது உங்கள் பிரெயின் வந்து எப்படி அதை வந்து பர்சீவ் பண்ணணும்னா, ஓகே உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நடக்கும்போது உங்கள் பாடியில் நிறையா சேஞ்சஸ் நடக்கும். கரெக்டாக இப்போ உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய நியூரல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து அந்த சிக்னல்ஸ் தான். அது சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும்போது பிரெயின் என்ன பண்ணுன்னா கார்டிசோல் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணும். ஓகேங்களா? மாஸ்டர் கிளாண்ட்லேருந்து செக்ரிகேட் பண்ணும். ஸோ இது இந்த கிளாண்ட்லேருந்து செக்ரிகேட் ஆகும்போது அது என்ன பண்ணுன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய லைக் குளுக்கோஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது ஏன் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா, அதை வந்து பிரெயின் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா, ஓ இவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னா நீங்கள் ஏதோ ஆக்சிடென்ட் மீட் பண்ணிட்டீங்க, உங்கள் பாடிக்கு வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்றனால உங்கள் பாடியில் வந்து எனர்ஜி அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் இருக்குல்ல, அதை பேர்ன் பண்ணி குளுக்கோஸாக உங்களுடைய பிளட்டில் மிக்ஸ் பண்ணும். ஏன்னா தட் வில் கிவ் யூ மோர் எனர்ஜி டு ஓவர் கம் த ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலி அந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் உங்கள் பாடிக்கு நல்லது தான் பண்ணும். பிரெயின் எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு டேஞ்சரில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் அதனால அது வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால அது வந்து உங்களுக்கு வந்து கார்டிசோல் ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் கண்ட்ரோல்ஸ், அது வந்து டிஸ்ரெகுலேட் ஆகும் உங்களுக்கு நார்சிஸ்டிக் அப்யூஸ்னால. அதாவது ஒன்று அது அதிகமாக ஜென்ரேட் பண்ணும், இல்லைனா
அது ஜென்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் நார்சிஸ்டிக் அப்யூஸ். ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடும், ஷ்ரிங்க் ஆகும் இப்போ கேம்பஸ். அதனால் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே டிஸ்ரெகுலேட் ஆகும். ஸோ திஸ் இன்க்ரீஸ்ட் த வல்னரபிலிட்டி டு த மென்டல் ஹெல்த் டிஸார்டர். உங்களுக்கு ஆங்ஷியஸ் அண்ட் டிப்ரெஷன் எல்லாமே அதிகமாகும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அதாவது இந்த கார்டிசால் அந்த டோப்பமைன், ஒரு நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றி சொன்னல, அது வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் அவங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இந்த கார்டிசால் ஹார்மோன் ஜென்ரேட் ஆகும். எப்போல்லாம் அவங்க உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்களோ அப்போ டொப்பமைன் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் டொப்பமைனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அதாவது ஹாப்பினஸ்க்காக. இந்த கார்டிசோல் வந்து அவங்க எப்போல்லாம் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அப்போ வரும். இதை வந்து ஒரு நாள் கார்டிசோல் அதிகப்படுத்துவாங்க, ஒரு நாள் டொப்பமைன் அதிகப்படுத்துவாங்க. இதை கண்டினியூஸ் பண்ணுறனால தான் உங்கள் பிரெயின் அஃபெக்ட் ஆகும். அதாவது இந்த கார்டிசோல் என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ்வலாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இல்லைனா நீங்கள் நினச்சி பாருங்கள், டெய்லியுமே போய் ஆக்சிடென்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை டெய்லியுமே எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து ஆன்சர் மறக்க போகிறீங்களா, இல்லை டெய்லியுமே ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? கிடையாது. நம்ம எல்லாம் ஜாபுக்கு போகிறோன்னா அது ஒரு மோனோட்டோனஸ், காலேஜுக்கு போகிறோன்னா அது ஒரு மோனோட்டோனஸ், நிறைய மோனோட்டோனஸான ஆக்டிவிட்டி தான் இருக்கும். டொப்பமைனும் உங்களுக்கு வந்து டெய்லியுமே சர்ப்ரைஸ் நடக்காது, டெய்லியுமே கார்டிசோலும் நடக்காது. ஆனால் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் டெய்லியுமே கார்டிசோல் நடக்கும், டெய்லியுமே டொப்பமைன் நடக்கும். இதனால் டிஸ்ரெகுலேட் ஆகும், உங்களுடைய ஹோல் சிஸ்டமே பாதிக்கப்படும், அதாவது கம்ப்ளீட்டாக மெட்டபாலிசமே மாறும். இந்த எக்ஸஸ் ஆஃப் கார்டிசோல் அஃபெக்ட்ஸ், அதாவது இப்போது உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக என்ன பண்ணும் பிரெயின், அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி உங்களுடைய உடம்புல கார்டிசோல் ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும், அதிகமாக ஜென்ரேட் பண்ணும், உங்கள் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதனால் உங்களுடைய என்டையர் மெட்டபாலிசமே அஃபெக்ட் ஆகும், அதாவது நர்வஸ் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஹார்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எல்லா சிஸ்டமையுமே பயங்கரமாக இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹவு கார்டிசால் ஒர்க்ஸ், எப்படி இது அஃபெக்ட் பண்ணுது, என்ன அது கொண்டு வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொல்கிற மாதிரி உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உங்கள் பிரெயின் வந்து கார்டிசால் ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணும். இதனால் உங்கள் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் அதிகமாகும், அதாவது உங்கள் ஃபேட்டை பேர்ன் பண்ணி உங்களுக்கு எனர்ஜி தரும் டு ஓவர் கம் தட். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த டைமில் எனர்ஜி தேவைப்படாது, கரெக்டாக, யூ அண்டர்கான் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்கள் ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓவர் ஈட்டிங் தேவைப்படும். ஏன்னா உங்கள் அந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ண உங்கள் பிளட்டு குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, குளுக்கோஸ் லெவல் ஈக்குவல் டு வாட், டயபெட்டிஸ், கரெக்டாக, டைப் 2 டயபெட்டிஸ். சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், உங்கள் உடம்புல குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் சுரக்கலன்னு அர்த்தம். அதனால் இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, மாத்திரையில் எல்லாத்துலேயுமே இன்சுலின் இருக்கும், அது அதிகமாக சுரந்து உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலை எடுத்துகிட்டு போகும். இதான கான்செப்ட். ஸோ ஆப்வியஸ்லி குளுக்கோஸ் உங்கள் உடம்புல அதிகமாச்சுனாலே எல்லா ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஓவர் ஈட்டிங்க்கு போவீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட ஆரம்பிப்பீங்க, நைட்டு இர்ரெகுலராக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நிறையா சாப்பிட்றீங்களோ இல்லையோ இர்ரெகுலராக சாப்பிடுவீங்க, இல்லைனா சாப்பிடவே மாட்டீங்க. அதாவது ஒன்று கார்டிசோல் ஹார்மோன்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும், அப்போது உங்களுக்கு ஓவர் ஈட்டிங் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து கார்டிசோல் ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு உடம்புல ஃபேட் லெவலே கம்மியாக இருக்குன்னா அது குளுக்கோஸ் அதை ஜென்ரேட் பண்ணவே முடியாது. அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் பிரெயின் வந்து ஹேண்டில் பண்ணாத போது அப்போது உங்கள் பிரெயின் என்ன கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஒன்று நீங்கள் பயங்கர குண்டாவீங்க, இல்லைனா பயங்கர ஒல்லியாவீங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நார்சிஸ்டிக் அப்யூஸ்னால நடக்கும். ஏன்னா இட்ஸ் வெரி பேசிக்கான விஷயம் இல்லை. குளுக்கோஸ் அதிகமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ்லாம் அதிகமாக தேவைப்படுதுன்னா குளுக்கோஸ் ஈக்குவல் டு கார்போஹைட்ரேட்ஸ் தானே, நீங்கள் வந்து எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் ஓவர் ஈட்டிங் ஜோனுக்கு போவீங்க, உங்கள் மூஞ்சி உங்கள் உடம்பு எல்லாம் அப்படியே பயங்கர குண்டாகும். அப்போது அது குண்டா ஆக தட் இஸ் ஈக்குவல் டு, நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு பூரிப்பா நீ வந்து குண்டாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அது பூரிப்பு இல்லை, அது ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது நம்ம ஹாப்பினஸ்னால நம்ம வந்து உடம்பு வைக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்னால உடம்பு வைக்கிறதுக்கும் க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஹாப்பினஸ்னால உடம்பு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்பு வச்சிங்கன்னா என்ன சொல்கிற ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த கார்டிசோல் அதுதான் பண்ணும். என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸசிவ் ஆஃப் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருக்கனால கார்டிசோல் அதிகமாக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கொடுக்கும். அதாவது இந்த கார்டிசோல் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறனால என்னென்ன நடக்கும்ன்றது தான் நம்ம பார்க்குறோம். வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ், ஹை பிளட் சுகர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் டயபெட்டிஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் லோ, இது வந்து உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். நீங்கள் நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருக்கும்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து வாக்கிங் ஆன் த எக்ஷெல், கரெக்டாக ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ஹார்ட் படப்படன்னு இருக்கும். அடுத்து இவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, ஐயோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பீங்கள. அந்த டைமில் போய் உங்கள் ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்களா. சும்மா ஒரு ஆன்லைனில் ஒன்று வாங்கி செக் பண்ணி பாருங்களா. அது அதிகமாக ஷூட் அப் ஆகும். ஏன் அப்படின்னா குளுக்கோஸ் லெவலை அது ஏற்றிக்கிட்டே இருக்கனால அந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் ஒன்று அதிகமாக ஜென்ரேட் ஆச்சுன்னா ஹை பிளட் ப்ரெஷருக்கு வரும். இல்லை அந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸால் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா லோ பிளட் ப்ரெஷருக்கு போவீங்க. இதே தான் சுகரும். ஒன்று லோ சுகருக்கு போவீங்க, இல்லை ஹை சுகருக்கு போவீங்க. லோ சுகர் போனால் தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஹை சுகருக்கு போனீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ எண்ட் அப் இன் டயபெட்டிஸ் டூ. அண்ட் குளுக்கோஸ்னால டயபெட்டிஸ் மட்டுமே வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். நிறையா நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருந்தவங்க ஹார்ட் அட்டாக்ல சீக்கிரமாக இறக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா உங்கள் குளுக்கோஸ் லெவலில் ஆப்வியஸ்லி அதிகமாகச்சுன்னா கடைசியில் அது எங்கே போய் பிளாக் ஆகும்? ஹார்ட்டில் தான் பிளாக் ஆகும். ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய பிளட் ப்ரெஷர், உங்களுடைய பிளட் சுகர் இது எல்லாத்தையுமே நார்சிஸ்டிக் அப்யூஸ் ஏற்றி விடும். ரவுண்ட் ஃபேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளம்பியான ஃபேஸ், ரவுண்ட் ஃபேஸாக ஒரு மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்றது உங்கள் மூஞ்சே காட்டி கொடுத்துரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தால், ஒரு பூரிப்பால் உங்கள் மூஞ்சு குண்டாக இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்கள் மூஞ்சி வந்து அப்படி ரவுண்ட் ஃபேஸாக குண்டாக ஒரு மாதிரி ஏஜ்டாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஹம்ப் அட் த பேஸ் ஆஃப் த நெக் பிட்வீன் த ஷோல்டர். இது வேணால் நீங்கள் வந்து செக் கூட பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபேட் எங்கெங்கெல்லாம் உங்கள் உடம்புல அன்இவனாக ஸ்டோர் ஆகும், முக்கியமாக உங்களுடைய நெக் சைடு, உங்கள் ஷோல்டர் சைடு அந்த ஃபேட் வந்து ரொம்ப அன்இவனாக அக்யூமுலேட் ஆகும். விச் மீன்ஸ் யூ ஆர் அண்டர் கோயிங் ஹெவி நார்சிஸ்டிக் அப்யூஸ், ஹெவி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தான். மசில் அண்ட் போன் வீக்னஸ் உங்களுக்கு அதிகமாகும். உங்களால் வாக்கிங் வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது, படிக்கட்டு ரொம்ப தூரம் ஏற முடியாது. நிறைய பேர் வயசாகிடுச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே வருது. கார்டிசோல் ஒன்று அதிகமாக ஜென்ரேட் ஆகுது, இல்லை ஜென்ரேட் ஆக முடியாமல் தவிக்குது. லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது கண்டிப்பாக இருக்கும். எல்லா நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருக்கக்கூடிய எல்லா விக்டிமும் சொல்கிறது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே எதுலேயுமே இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேரியரில் பெரிய க்ரோத் இருக்காது. முன்னாடி ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன், இப்போ ஏன் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு உங்களை பிடிக்காமல் போகும். நோ குவாலிட்டி ஸ்லீப் ப்ராப்பராக இருக்காது. ஒரு காலத்தில் நல்லா தூங்கியிருப்பீங்க, இப்போ ஒரு பயத்திலே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபேட்டிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு எனர்ஜி சுத்தமாக இருக்காது. அந்த டேவே உங்களுக்கு மூவ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். எதுனாலும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி இருந்திருக்கவே மாட்டீங்க. அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யூ ஆர் எ வெரி டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு திரும்பி பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிருக்கும். எக்ஸசிவ் ஆஃப் ஏர் க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க ஃபார் த லேடிஸ் ஆஸ் வெல். ஆர் ஏர் ஃபால் ஆர் ஒயிட் ஹேர்ஸ் அதிகமாகும். ட்ரை ஆர் தின் ஸ்கின், ஏஜிங் ஃபாஸ்ட். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நார்சிஸ்டிக் அப்யூஸில். ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏஜிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏஜ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வந்து 50 வயசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க 20 வயசு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒருத்தங்க 25 வயசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு 50 வயசு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு அன்ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்களுடைய மென்டல் ஹெல்த், அதுதான் உங்களுடைய ஏஜிங்கை தீர்மானிக்கும். உங்களுக்கு டொப்பமின், செரோட்டினின் இந்த ஹார்மோன்ஸ்லாம் இயற்கையாக நிறையா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏஜிங் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, வெள்ள முடியலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, இந்த ரவுண்டு ஃபேஸு குண்டாகிறது இதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் எப்போ வந்து உங்களுக்கு வந்து கார்டிசோல் ஹார்மோன்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகுதோ அப்போ இந்த இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஃபியர், லைஃப்பை நினச்சி ஒரு ஃபியர் இருக்கும், உள்ளுக்குள்ளார ஒரு ஃபியர் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப தைரியமான பர்சனாக இருந்திருப்பீங்க. இப்போ எது பண்ணனாலும் எது செய்யணுன்னாலும் ஒரு ஃபியர் வரும். உங்களால் முடியாது அப்படின்னு தோணும். எக்ஸசிவ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வரும். திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு அழுவீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி புலம்புவீங்க. எக்ஸசிவான டிப்ரெஷன் ஆப்வியஸ்லி வரும். மெமரி லாஸ் ஆகும். ஓவர் த டைம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது நிறைய விஷயத்தை மறந்துடுவீங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு நிலைமையில் தெரியாத மாதிரி இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து உங்களை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அன்ஹெல்த்தியான, ஒரு டாக்ஸிக்கான ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களோட பழைய ஃபோட்டோவை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க, பழைய லைஃப்பில் திரும்பி பார்த்தீங்கன்னா இது நான் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் எக்ஸசிவாக ஜென்ரேட் ஆகிறனால. திஸ் இஸ் எ குட் ஹார்மோன்ஸ், பட் இது அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுனால அதிகமான ஸ்ட்ரெஸ் உங்கள் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது அதிகமாக ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் ஆங்ஷியட்டி, டிப்ரெஷன் அண்ட் பிடிஎஸ்டி. வாட் இஸ் பிடிஎஸ்டி? போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி இந்த டிப்ரெஷன் அதிகமாக இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் 3 டைப் இருக்குது. அக்யூட் ஸ்ட்ரெஸ், க்ரோனிக்
ஸ்ட்ரெஸ், ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ். ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸில் இருக்கனால உங்களுக்கு இந்த 2 ஸ்ட்ரெஸ் தான் நடக்கும். நீங்கள் யூஸ்வலாகவே மக்களுக்கு நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது மட்டும் தான். அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரரியான ஒரு ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜூக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்து தப்பிச்சிருச்சு, உங்களை துரத்துது, அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ். கடைசியில் அந்த சிங்கத்தை வந்து ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அன்றைக்கே மறந்துடுவீங்க, ஒரு 2 நாள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அது மெமரியில் இருக்கும், ஆனால் அதை நினச்சி நீங்கள் டெய்லியும் அழுவீங்களா? ஆனால் இது அப்படி கிடையாது. குரோனிக் ஸ்ட்ரெஸ்னால் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் டெய்லியும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அது ஒரு குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். கரெக்டாக, அதான் குரோனிக் ஸ்ட்ரெஸ். ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் மூலமாக வருது. இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு செக்ஷுவல் மொலஸ்டேஷனில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ட்ராமாவாக ஆகும். எப்போவுமே அதை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ராமான்றது உங்கள் மெமரியில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். அது வந்து நீங்களே மறக்கணும்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப உங்கள் மெமரிக்கு வந்து உங்களுடைய டெய்லி லைஃப்பை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அதுதான் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த செக்ஷுவல் மொலஸ்டேஷன் அப்படின்றது ஒருத்தவங்க சின்ன வயசில் நடந்திருக்குன்னா, ஈவன் அது அவங்களுக்கு 30 வயசில் இருக்கும் போதும் அதை திரும்ப நினச்சி அவங்களுடைய கரண்ட் ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணும். இது ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸில் உங்களுக்கு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அண்டு சில பேருக்கு அது நடக்கவே நடக்காது. அந்தளவுக்கு ஒரு ட்ராமாவை ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் க்ரியேட் பண்ணுவாங்க த்ரூ நார்சிஸ்டிக் அபியூஸ். ஸோ இந்த PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ்னால, கண்டினியூஸ் நார்சிஸ்டிக் அபியூஸ்னால உங்களுக்கு வரக்கூடிய ட்ராமா. இதனால் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் சேஞ்சஸ் இன் பர்சன்ஸ் மூட்ஸ், தாட்ஸ், பிலீஃப் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். நீங்கள் உங்களுடைய மூட் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு அழுவீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் மேலேயே உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வரும். உங்களுடைய தாட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். உங்களுடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப அமைதியாக இருந்திருப்பீங்க, இப்போ கத்துவீங்க, இல்லை நீங்கள் கத்திருப்பீங்க, இப்போ அமைதியாக இருப்பீங்க. உங்களுடைய ஃபுல் மெட்டபாலிசமே அது மாற்றிருக்கும். நீங்கள் வந்து உங்களை ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. முன்னாடி நார்சிஸ்ட் வந்து உங்களை ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொசைட்டியை விட்டே உங்களை ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு PTSD ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்றனால மோட்டிவேஷனே லைஃப்பில் எதுவுமே இருக்காது. எது பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும், ஒரு போர் அடிக்கும். இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிமைண்ட் ட்ராமாட்டிக் ஈவெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் கூட நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த மெமரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லவ் பாம்பிங் ஸ்டேஜில், இல்லை அவங்க திட்டினதை, இதை உங்களுக்கு ட்ராமாவோ உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப வரும். எப்போலாம் நீங்கள் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வேறு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் போனால் கூட இந்த ட்ராமா உங்களை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியே வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட், உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே டவுன் ஆகிடும். உங்களை திரும்பி பார்த்தா இது நானா அப்படின்ற மாதிரி இருக்கும். திரும்ப உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். எல்லார் மேலேயும் யாராவது நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். டிஃபிகல்ட்டி இன் ரீபில்டிங் யுவர் செல்ஃப் ஆக, நான் திரும்ப எப்படி வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் ஆகும்போதோ, இல்லை ஒரு டிவோர்ஸ் வாங்கும்போதோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது என்ன ஒரு பெரிய விஷயம், எல்லாரும் தான் சொசைட்டியில் நடக்குது, அடுத்த ரிலேஷன்ஷிப் அடுத்து உங்கள் கேரியர் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படி கிடையாது. அது ஒரு நார்மல் பிரேக்கப்பாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்கள் பிரெயினை அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கும். சேலஞ்சஸ் இன் செல்ஃப் கேர். உங்கள் செல்ஃப் கேரை கம்ப்ளீட்டாக மறந்துருப்பீங்க. திரும்ப அந்த செல்ஃப் கேரை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின், இதே நார்சிஸ்டிக் அபியூஸை நார்சிஸ்ட் அவங்களுடைய சில்ட்ரனுக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இல்லை, சில்ட்ரன் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். நார்சிஸ்டிக் பர்சன் வந்து யூஸ்வலாக சில்ட்ரன் கிட்ட, அதாவது ஒரு நார்சிஸ்டிக் ஃபாதராக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து லாஸ்ட் சைல்டு சிண்ட்ரோம் இருக்கும். சப்போஸ் நார்சிஸ்டிக் மதர் அப்படின்னா, இப்போ 2 குழந்தை இருக்குன்னா, ஒரு குழந்தைய கோல்டன் சைல்டாக வளர்ப்பாங்க, இன்னொரு குழந்தைய வந்து ஸ்கேப் கோட்டாக வளர்ப்பாங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு பெரிய டாபிக். யூஸ்வலாக வந்து ஒரு நார்சிஸ்டிக்கில் ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா இந்த 3 சிண்ட்ரோமில் ஏதோ ஒரு சிண்ட்ரோம் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஹெல்த்தியாக அந்த குழந்தை வளரவே வளராது. ஒன்று லாஸ்ட் சைல்டு, இல்லை ஸ்கேப் கோட், இல்லைனா கோல்டன் சைல்டு. இந்த 3 இதாக தான் இருக்கும். இதனால் என்ன அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது மேபி நான் வந்து அடுத்து ஒரு வீடியோ போட போகிறேன், ரிலேட்டட் டு நார்சிஸ்டிக் ஃபேமிலி ஆர் நார்சிஸ்டிக் மதர் ஆர் ஃபாதர். அதில் நான் க்ளீனாக சொல்கிறேன். பட் நான் திரும்ப சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு நார்சிஸ்டிக் பர்சன் நீங்கள் ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இல்லை அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சன், இல்லை உங்களுக்கு என்ன பர்சனாலிட்டி டிசார்டர்னாலும் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய அவங்க கீழே வளர்க்காதீங்க. அது வந்து உங்கள் குழந்தைய கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் நார்சிஸ்டிக் அபியூஸ்னால் இதை வந்து நான் எப்படி ரீகவர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னென்ன எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் எப்படி ரீகவர் பண்ணுறது? சப்போஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது, எனக்கே நிறைய பேர் பிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க.
நீங்கள் வந்து எக்ஸசிவாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஹேண்டிலே பண்ண முடியல அண்ட் உங்களுக்கு வந்து சில பேருக்கு சூசைடெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னா சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும். உங்களுடைய இந்த பிடிஎஸ்டி அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போகணும். யூஸ்வலாக சைக்காட்ரிஸ்ட் வந்து தெரப்பி கொடுப்பாங்க. அதாவது சிபிடி தெரப்பி அப்படின்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, இல்லைனா மெடிகேஷன் தருவாங்க. வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் டு இஃப் யூ திங்க் தட் இட் cannot be handled. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றது பொறுத்து தான். சப்போஸ் நீங்கள் ஷார்ட் டைம் தான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட்லாம் தேவைப்படாது. இல்லை எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, என்னால் இது தனியாக ஹேண்டிலே பண்ண முடியாது, அதாவது யார்கிட்டயா பேசினா சரியாக போகணும்னா நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஜாபு அந்த மாதிரி மேக் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இல்லை உங்களுக்கு மெடிகேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு சூசைட் அளவுக்கு ஃபீல் ஆகுதுன்னா தயவு செஞ்சு போய் சைக்காலஜிஸ்ட்டை பார்த்துருங்க. எவ்வளோ எர்லியராக பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் கண்டிப்பாக இட் டூ மிராக்கிள். தயவு செஞ்சு நீங்கள் நார்சிஸ்டிக் அப்யூஸில் இல்லை வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், விச் ரியலி ஹெல்ப்ஸ். இல்லை அப்படின்னா இல்லைன்னு கிடையாது, இது ப்ளஸ் யூ கேன் டூ ஜும்பா டான்ஸ் மியூசிக் கோர்ஸ் கைண்ட் ஆஃப் திங். மியூசிக் டூ மிராக்கிள், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஒரு நல்ல ஹெட்செட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஹெட்செட் வாங்கிடுங்க. அதே மாதிரி ஒரு ஜும்பா கிளாஸ் இல்லை ஒரு டான்ஸ் கிளாஸ் அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய நான் சொன்ன பிரெயின் ஸ்ட்ரக்சரை மாற்றும் அப்படின்னு. அதுலேருந்து ரீகவர் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான வழி வந்து இந்த மெடிடேஷன் ப்ளஸ் இந்த டான்ஸ் அண்ட் ஜும்பா ஆர் மியூசிக் வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவாங்க நீங்கள் வந்து எழுதி அதை வந்து எரிச்சிருங்க, அப்போ வந்து யூ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுங்கள். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ரீகவர் ஆகும் அண்ட் யூ ஃபீல் பெட்டர். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், டெய்லியும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். என் லைஃப் நல்லா ஆகிடும், பாசிட்டிவாக இருங்க, தயவு செஞ்சு நெகட்டிவாக இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு வந்து வெளியே வராமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செட்டிங் அப் யுவர் நியூ கோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் யூ ஹவ் பீன் இன் த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிங் அவுட் ஆஃப் இட். நியூ கோல், நியூ லைஃப், நியூ ஜாப், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒர்க் ஃபார் இட். ட்ராவல் லாட், லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ தான் உங்களுடைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இப்போ நான் சொன்ன இந்த பிடிஎஸ்டியோட சிண்ட்ரோம் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஒன்றா வெளியே வரணும்னா ட்ராவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீட் நியூ பீப்புள் அண்ட் மணி. பணம் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே கான்ஃபிடென்ட் கொடுக்காது. எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மல்டிபிள் வேவை பாருங்கள். சொசைட்டி வேலிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நார்சிஸ்ட் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்கன்னா, நீ ஒன்றுமே இல்லை, நீ ஒர்த்தே இல்லை, நீ கேவலம் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அஃபர் போயிருப்பாங்க, அவங்க எக்ஸை பற்றி பேசியிருப்பாங்க, அவங்க வந்து உங்களை வந்து அடிச்சிருப்பாங்க, அசிங்கமாக திட்டிருப்பாங்க, நீங்கள் ஒர்த்தே இல்லை அப்படின்னு உங்களை வந்து அவங்க கிட்ட கெஞ்ச வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துலேருந்து ரீகவர் ஆகணும்னா உங்களுக்கு சொசைட்டி வேலிடேஷன் வேணும். சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ கோல் அட்டைன் பண்ணி அதில் நீங்கள் சக்சீட் ஆகிறீங்க, நிறைய பேர் வந்து உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா யூ ஃபீல் பெட்டர். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் ஃபார் இட். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் நல்ல பேர் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு ஜேர்னலிங் வந்து பண்ணி ஏதோ ஒன்று சைடில் பண்ணி நீங்கள் பெருசாக ஆகுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களை பிடிக்குதுன்னா ஆப்வியஸ்லி யூ ஃபீல் பெட்டர் அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு பி இன் நோ கான்டாக்ட் வித் நார்சிஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் நார்சிஸ்ட்டை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகாது, நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து வெளியே வந்து ரீகவர் ஆகிட்டு திரும்ப ஒரு அதே நார்சிஸ்டிக் பர்சனை உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் மீ யூ வில் ஹேண்டில் பெட்டர். ஓகேவா? அந்த டைமில் இருக்கும் போது தான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் நோ கான்டாக்டில் போய் உங்களை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தால் கூட, சப்போஸ் உங்களுக்கு அவங்க ஒரு குழந்தெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அண்டர்கோ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நோ கான்டாக்ட் போயிட்டு திரும்ப அதே பர்சனை நீங்கள் மீட் பண்ணால் கூட ஐ டோன்ட் திங்க் தி கேன் ஏபிள் டு டூ ஆல் திஸ் திங்ஸ். யூ வில் பி இன் த பெட்டர் பிளேஸ் டு ஹேண்டில் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஓகே. அண்ட் விக்டிம் சர்வைவல் வித் டாக்ஸிக் பீப்புள். அதாவது நீங்கள் ஒரு விக்டிமாக இருக்கீங்க அப்படின்னா டாக்ஸிக் பீப்புள் கூட வந்து நீங்கள் சர்வைவ் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் வந்து டெம்பரரி சொல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. நான் அவங்கள மாற்றணும், அவங்கள நான் திருத்தணும், இல்லை நான் அவங்கள பழி வாங்கணும். எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் சாகிறதுக்கான நிறையா சுச்சுவேஷன் இருக்குது. பிகாஸ் ஹார்ட் அட்டாக் அப்படின்றதோ, கேன்சர் அப்படின்றதோ, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், தைராய்டு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வரும். அண்டு ட்ரஸ்ட் மீ, ஒன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. உங்கள் கூட இருந்து அவங்க அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா
அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஈவன் உங்கள் குழந்தைக்கே உடம்பு சரியில்லைனா கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட சர்வைவ் ஆகுறதுன்றது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். வெதர் தே ஆர் நார்சிஸ்டிக் ஆர் நாட் டசன்ட் மேட்டர். இஃப் இட் இஸ் டாக்ஸிக் டு யூ, டோன்ட் ஸ்டே இன் த ரிலேஷன்ஷிப். கேன் ஐ ஃபர்கிவ் நார்சிஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே எஸ், ஈவன் எஸ். அண்ட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், எஸ். பிகாஸ் நீங்களே போய் மாட்டிக்கிட்டால் கூட உங்களை ஃபர்கிவ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியே வர முடியும். ஒய் ஷுட் ஐ ஃபர்கிவ் நார்சிஸ்ட்? அவங்க வந்து ஒரு அரக்கி, நான் இதுக்கு ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்சிஸ்டிக் அப்படின்றது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர். ஒரு நார்சிஸ்ட் மேலே நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, அதனால் நான் ஒரு மருந்து கொடுத்து அவங்கள மாற்றிடலான்னா அதுவும் தப்பு. அவங்க நீங்கள் மாற்றவும் வேண்டாம், திருத்தவும் வேண்டாம். நீங்களாக இருக்கலாம். அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடலாம். அவங்க மேலே நீங்கள் வந்து கோவமோ பட வேண்டாம். என் வாழ்க்கையை அழிச்சிட்டே நீங்கள் போய் அவங்ககிட்ட கற்றவும் வேண்டாம். அதனால் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் அவங்கள திரும்ப மீட் பண்ணி அவங்க கூட நீங்கள் பேசக்கூட செய்யலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் முக்கியம். நான் சொன்ன இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீகவர் ஆகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நார்சிஸ்ட் வந்தாலும் யூ ஹேண்டில் இட் பெட்டர், ட்ரஸ்ட் மீ. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட, அதாவது வேறு ஒரு நல்ல நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ஷேர் பண்ணணும், இந்த வீடியோ இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து மெயில் பண்ணுங்கள். நான் படித்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். மேபி தட் ஹெல்ப் சம் ஒன் லைக் திஸ் அப்படின்னா it will be great. So let's do this அப்படின்றது தான். And thanks for watching.